இன்று நாம சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன்ஸ் வீட்டிலேயே எப்படி வளர்ப்பது என்பதை பார்க்கலாம். முதலில் விதைகளை இப்படி நன்றாக ஊற வைக்க வேண்டும். இதை முன்னாள் இரவே ஊற வைத்தால் அது எளிதாக முளைக்கும். அடுத்து ஒரு காலியான ட்ரே எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் கோகோபியட் வர்மிகம்போஸ்ட் கலவையை போட்டு சமமாக பரப்பவும். அதன் மேல் ஊறவைத்த விதைகளை மெதுவாக பரப்புங்கள். சமமாக பரப்பினால் பூஞ்சை, ஃபன்கஸ் வராமல் தடுக்கும். பின்னர் அதன் மேல் இன்னொரு காலியான ட்ரேவை வைத்து லேசாக அழுத்துங்கள். இதனால் கோகோபியட் நன்றாக செட் ஆகும். இதை 2 நாட்கள் அப்படியே இருட்டாக வைக்கவும். 2 நாட்களுக்குப் பிறகு விதைகள் முளைத்து வளரத் தொடங்கும். சில நாட்களில் இப்படியாக அழகாக இருக்கும் சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன்ஸ் கிடைத்துவிடும். இந்த முறையை நீங்கள் வீட்டிலேயே எளிதாக செய்யலாம். சன்ஃப்ளவர் இன் நன்மைகள் பற்றி பார்த்தால் அவற்றில் எண்ணற்ற ஆரோக்கிய பயன்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். வீட்டில் வளர்க்க முடியாதவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எங்கள் பகுதிகளில் மைக்ரோகிரீன்ஸ் விற்பனை செய்து வருகிறோம். உராப்பக்கம், குடுவஞ்சேரி, வந்தலூர் பகுதிகளில் உள்ள நண்பர்கள் வாட்ஸ்ஆப் அல்லது நேரடி கால் மூலம் தொடர்பு கொள்ளலாம். சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன்ஸ் நன்மைகள்: அதிக புரதம் கொண்டது. மைக்ரோகிரீன்ஸ்களில் அதிக புரதம் உள்ள வகை. விட்டமின் இ, ஏ, சிபி நிறைந்தது. சருமம் மற்றும் தலைமுடிக்கு நல்லது, குறிப்பாக வைட்டமின் இ. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். செரிமானத்திற்கு உதவும் இயற்கை என்சைம்கள் உள்ளது. இதய நலத்திற்கு உதவும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்றது. சுவை மென்மையாக இருக்கும். உடல் உற்சாகத்தை அதிகரிக்கும். இரும்பு